திருக்கோடிகா கரையேற்றும் கணபதி. ஒரு தடவை தேவராதி கூட்டத்தினர் திருக்கோடிக்கால இருக்கிற வேதிரவனேஸ்வரரை தரிசிக்க வராங்க. வழியில உதிரவாகினியாக பாயக்கூடிய காவிரி நதிய கடக்க முயற்சி செஞ்ச போது நதி சுழல்ல சிக்கி மீள முடியாம தவிக்கிறாங்க. அவசர கதியில முதற்கடவுளாம் விநாயகரை பூஜிக்காம வந்ததுனால ஏற்பட்ட சோதனை இது அப்படிங்கறதையும் உணர்றாங்க. அப்போதே மனதார பிள்ளையார வணங்கி தங்களுடைய பிழைய மன்னிச்சு தங்களை காத்தருளும்படி வேண்டுறாங்க. மனமிறங்கிய விநாயகரும் ஆற்று வெள்ளத்தை தணித்து தேவர்களை கரையேற்றாரு. அன்னிலிருந்து இந்த தலத்து விநாயகர் கரையேற்று விநாயகர் அப்படின்னு வழிபடப்படுறாரு. ஜென்மம் ஜென்மமா தொடரக்கூடிய கர்ம வினைகள் நீங்கவும் பிறவித்தலையிலிருந்து விடுபடவும் இவரை வழிபடலாம். இகவாழ்வுல சகல பிரச்சனைகள்ல இருந்து நம்மை மீட்டு கரையேற்றுவாரு அப்படிங்கிறாங்க பக்தர்கள் இந்த திருக்கோடிகா கரையேற்றும் கணபதிய நம்பிக்கையோடு. இன்னும் இதே மாதிரி பல ஜோதிட ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.